இந்த நாளையும் டுடே வித் ஜீசஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலியமா உங்க எல்லாரும் சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்களும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை தான் பெஸ்ட் லைஃப். பெஸ்ட் லைஃப் ஜீசஸ் கூட உங்களுடைய லைஃப் நீங்க டிராவல் பண்ணும்போது when you walk with Jesus your ways will always be best. ஸோ இந்த நாள்லயும் எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளணும். வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட், அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகள். வேதத்துல ஏசப்பா சொல்றாரு, யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து யாருன்னா மெய்யான ஒளி, ட்ரூ லைட் ஜீசஸ் தான். இந்த வேர்ல்ட்ல நீ பிகெஸ்ட் லைட்னா என்னதுன்னா சன் தான் சொல்லுவாங்க. சூரியனை தான் பெரிய வெளிச்சம் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் காட்டிலும் ஒரு பெரிய வெளிச்சம்னா ஏசப்பா தான். இப்ப நான் ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன். நீ ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்ல, திடீர்னு அந்த லிஃப்ட் நின்றுது. உன்னை சுத்தி ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 7 பேர் கையிலயும் எந்த ஒரு லைட்டும் இல்ல. இது ஒரு சாயங்கால வேலையில நடக்குது, எந்த வெளிச்சமும் இல்ல. ஆனா உன் கையில மட்டும் ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட் நீ கையில வச்சிருக்கிற. அப்போ அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் போது, எல்லாரும் பதட்டமா இருக்கிறாங்க. ஐயோ லைட் போயிடுச்சு, லிஃப்ட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டமான சூழ்நிலையில உன் கையில இருக்கிற அந்த டார்ச் லைட் எவ்வளவு மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும் நீ நினைச்சு பாரு. அப்போ அதே போலதான் நம்ம லைஃப்லயும் நம்மள சுத்தி இருளான ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்தகாரமான வாழ்க்கை, அதாவது அதை வெளியே கூட சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருளான ஒரு உலகம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா எப்படின்னா இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளும் எப்படி இருந்தோமா? அந்த காலத்துல இருந்தோம். அப்படின்னா என்னதுன்னா இருள்ல இருந்தோம். நம்மளும் இருள்ல இருந்தோம். இருள்னா என்னதுன்னா கர்த்தரை விட்டு பிரிந்த ஒரு வாழ்க்கை. பாவத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். மற்றவர்கள் மேல ஒரு வெறுப்பு, மற்றவர்கள் மேல ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இல்ல ஏசப்பா விட்டு நீ வெளியே விலகி இருந்தாலே அது ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை தான், ஒரு இருளான ஒரு வாழ்க்கை தான். அப்போ நீ எப்படி இந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நீ நடக்க முடியும்னா, முதலாவதாக நீ ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட நான் ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா, ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள், அதாவது இதே வசனத்துல அதுக்கு அடுத்த பகுதியில் நம்ம 9வது வசனத்துல நம்ம பாக்குறோம், ஆவியின் கனி சகல நற்குணமும், அடுத்து நீதி, உண்மை. 4 விஷயம். எப்படி நீ ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்? நான் எப்படி சொன்னேன்னா, சூரியன் இந்த உலகத்துல சூரியன் ரொம்ப பிரைட்டான ஒரு லைட். ஆனா இரவுல நீ பார்க்கும்போது இரவு பயங்கர டார்க்கா இருக்கு. ஆனா என்ன இருக்குது? சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கு. உனக்கு ஏற்கனவே தெரியும், சந்திரனும் நட்சத்திரங்களுக்கும் அவங்களுக்கு அதுக்கா தனி வெளிச்சம் கிடையாது. they don't have light on their own. அது எப்படி அந்த வெளிச்சத்தை கொடுக்குதுன்னா, சூரியனுடைய வெளிச்சம் அது மேல பட்டு அதுதான் பூமிக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ நீ ஸ்டாரை போல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஸ்டாரை போல அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை எப்படி அந்த ஸ்டார் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுடைய பூமிக்கு அனுப்புதோ, இல்ல இந்த சந்திரன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்புதோ, அதே போல ஜீசஸோடைய ட்ரூ லைட்டை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பணும். எப்படின்னா, ஆவியின் கனி. ஆவியின் கனி என்னதெல்லாம்? அன்பு, பொறுமை, சமாதானம், இச்சை அடக்கம். இந்த காரியங்கள் எல்லாம் நீ உன்னுடைய கல்லூரியிலேயோ இல்ல உன்னுடைய வேலை பார்க்குற இடத்துல நீ இதை வெளியே கொண்டு வரும்போது நீ அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வருவ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாவங்களை உன்னுடைய ஆஃபீஸ்லயோ இல்ல உன்னுடைய காலேஜ்லயோ பண்றாங்க. ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க மேம். அந்த எக்ஸாம் வைக்கும் போது எல்லாரும் காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. மேமும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ அந்த இடத்துல அந்த உண்மை ஏசப்பாவுடைய வெளிச்சத்தை நீ எப்படி வெளிக்காட்டலாம்னா, அந்த இடத்துல உண்மையா நீ நடந்து கொள்ளும் போது, அதுதான் அடுத்ததுல பாக்குறோம், நற்குணம், அடுத்து உண்மை. இதெல்லாம் உன்னோட லைஃப்ல இருக்கும்போது நீ கிரைஸ்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவ. அடுத்து 2வது என்னன்னா, நீ ரிமூவ் பண்ணணும் சில காரியங்களை, ஓல்டு ஹேபிட்ஸ், பழைய காரியங்கள். அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறோம், அந்த காலத்துல இருந்தீங்க. அப்ப அந்த காலத்துல இருந்த அந்த பாவங்களை திரும்பவும் நம்ம செய்யக்கூடாது. பழைய வாழ்க்கையில இருக்கிற அந்த ஓல்டு செல்ஃப், அந்த சின்ஃபுல் நேச்சர், பழைய சுபாவங்கள், அந்த கோபம் வரும், இல்ல பொறாமப்படுவ, இல்ல எதுக்கெடுத்தாலும் எரிச்சலாவ, இல்ல ரொம்ப சோம்பேறியா இருப்ப,
சில காரியங்கள்லாம் வந்து உனக்கு பிடிக்காது. சோ இப்படி வந்து நீ லைஃப்ல வந்து நீ லிவ் பண்ணிட்டு இருந்த. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ மாற்றணும், ரிமூவ் பண்ணணும். எப்படி வந்து ஒரு பல்போ இல்ல வந்து ஒரு டியூப்லைட் இருக்குது, அந்த டியூப்லைட் மேல அவ்வளவு ஒரு அழுக்கு தூசி எல்லாம் அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த ரூமே வந்து மங்களாதான் எரியும். அந்த லைட்டை போட்டாலும் வேஸ்ட், அது மங்களாதான் எரியும். ஆனா இதே அந்த டியூப்லைட்டை நல்லா தொடச்சு நீ கிளீன் பண்ணி லைட் ஆன் பண்ணும்போது வெளிச்சமா வந்து பிரகாசிக்கும். நம்ம என்ன நினைப்போம், என்னடா இந்த வெளிச்சமே கொடுக்கும்போது இந்த டியூப்லைட் அப்படின்னு நினைப்போம். ஆனா பிரச்சனை வந்து அந்த பவர்ல இல்ல, அந்த டியூப்லைட் அந்த பவர் கனெக்ஷன்ல இல்ல. பிரச்சனை அந்த டியூப்லைட் மேல இருக்கிற அழுக்குல தான். ஸோ அந்த தேவையில்லாத காரியங்களை நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, விளக்கை ஏத்தி விளக்கு அந்த தண்டு மேல வைக்கும் போதுதான் அந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும்போது உன்னுடைய கல்லூரியில, உன்னுடைய ஸ்கூல்ல, உன்னுடைய குடும்பத்துல நீ ஒரு வெளிச்சமா இருப்ப. எல்லாரும் தப்பான விஷயம் செஞ்சாலும் நீ அதை செய்ய மாட்டேன், ஏன்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நீ அந்த காலத்துல உள்ள காரியங்களை நீ வந்து செய்யவே மாட்டேன். உன்னுடைய பேச்சிலையும் சரி, உன்னுடைய செயல்லையும் சரி, உன்னுடைய சிந்தையிலையும். 3 விஷயம், ஸ்பீச், ஆக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். இது 3த்துலயும் நீ வந்து வெளிச்சத்தை நீ வந்து வெளிக்காட்டணும். அப்படி இருக்கும்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே நடந்து கொள்ள கிருபை கொடுங்க ஏசப்பா. என்னென்ன பாவ சோதனைகள், போராட்டங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும், அவங்கள சுத்தி இருந்தாலும், நெருங்கி வருகிற பாவங்களை ஆண்டவரே உதறி தள்ளி ஏசப்பா உம்மை நோக்கி, அப்பா இந்த பிள்ளைகள் நீர்தான் மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை பிரதிபலிக்கும் விதமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஜீசஸ். உதவி செய்யுங்க ஏசப்பா. பலவீனத்துல உங்க பலன் பூரணமாய் விளங்கட்டும். உங்க வெளிச்சத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பிரதிபலிக்க அந்த பிள்ளைகள் கிருபை கொடுங்க. ஒரு மலையின் மேல இருக்கிற ஒரு பட்டணமாக எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.